ஒரு நல்ல முதலமைச்சர் என்பவர் வெறும் அரசியல் தலைவராக மட்டும் இருக்கக்கூடாது. அவர் மக்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிர்வாகத் திறன் கொண்ட தலைவராக இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்திற்கு நல்ல நிர்வாகம் மிகவும் முக்கியம். முதலாவதாக, ஒரு நல்ல முதலமைச்சருக்கு நேர்மை மிகவும் அவசியம். அரசு பணம் மக்களின் பணம் என்பதால் அதை சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஊழல் இல்லாத நிர்வாகம் மக்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இரண்டாவதாக, மக்களின் பிரச்சனைகளை நேரில் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இருக்க வேண்டும். வெள்ளம், வறட்சி, வேலைவாய்ப்பு, விவசாயம், கல்வி, மருத்துவம் போன்ற பிரச்சனைகளில் உடனடி நடவடிக்கை எடுக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தலைவர் அலுவலகத்தில் மட்டும் இருந்தால் போதாது. மக்களிடையே சென்று நிலைமையை பார்ப்பதும் முக்கியம். மூன்றாவதாக, கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு ஏற்கனவே கல்வி மற்றும் மருத்துவத்தில் முன்னேறிய மாநிலமாக உள்ளது. அதை மேலும் உயர்த்த நல்ல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஏழை மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சிகிச்சை கிடைக்க வேண்டும். நான்காவதாக, வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் திறன் இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படும். புதிய தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள், தொழில் வளர்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதனால் மாநில பொருளாதாரம் வலுவாகும். அடுத்ததாக, விவசாயிகளின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் இன்னும் விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர். தண்ணீர் மேலாண்மை, நல்ல விதைகள், சந்தை வசதி போன்ற உதவிகள் வழங்கப்பட வேண்டும். விவசாயம் வளர்ந்தால் மாநிலமும் வளரும். மேலும், ஒரு நல்ல முதலமைச்சர் சமூகத்தை பாதிக்கும் மது அருந்துதல் மற்றும் போதைப்பொருள் பழக்கங்களை கட்டுப்படுத்துவதிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி, கல்லூரி பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக தடுக்க கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். மது பழக்கத்தால் பல குடும்பங்கள் பொருளாதார மற்றும் மன அழுத்த பிரச்சினைகளை சந்திக்கின்றன. அதனால் முழுமையான மதுவிலக்கு அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட விற்பனை போன்ற நடவடிக்கைகள் பற்றி அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில், மறுவாழ்வு மையங்கள் அதிகரித்து பழக்கத்திலிருந்து வெளியே வர விரும்பும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நல்ல முதலமைச்சர் சாதி, மதம், மொழி என்ற வேறுபாடுகளை உருவாக்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். மக்கள் ஒற்றுமையாக வாழும் சூழலை உருவாக்குவது ஒரு பெரிய தலைவரின் கடமை. மேலும், பேரிடர் காலங்களில் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் இருக்க வேண்டும். புயல், வெள்ளம், நோய் பரவல் போன்ற நேரங்களில் வேகமாக செயல்படக்கூடிய தலைவர் மக்களின் நம்பிக்கையை பெறுவார். தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கவனிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் டிஜிட்டல் சேவைகள் மிகவும் முக்கியம். அரசு சேவைகள் மக்கள் வீட்டிலிருந்தே பெரும் அளவிற்கு முன்னேற்றம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் முக்கியம். மரங்கள், நீர்நிலைகள், காடுகள் ஆகியவற்றை பாதுகாக்காமல் வளர்ச்சி மட்டும் நடந்தால் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது அதிகாரத்தில் இருப்பவரல்ல. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உண்மையாக உழைக்கும் தலைவரே சிறந்த முதலமைச்சர். நேர்மை, தைரியம், நல்ல நிர்வாகம், மக்களிடம் அக்கறை மற்றும் வளர்ச்சி பார்வை கொண்டவர்தான் ஒரு